ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட்டை நம்ம மொபைல் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் 12th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஸோ வியூஸ் வருது பட் சப்ஸ்கிரைபர்ஸே வர மாட்டேங்குது. ஸோ நீங்களாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. உங்களோட சப்போர்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வளவலன்னு பேச விரும்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து 12th ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஓகே. உங்களோட ஃபோன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஆர் எனி ஓகேவா? ஸோ இதில போயிட்டு சர்ச் ஐகான்ல போயிட்டு tnresults.nic.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். டிஎன் போர்ட் ரிசல்ட்ன்னு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாரி ஒரு பேஜ் வந்துருச்சா? ஸோ இந்த பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் அவங்க ரிசல்ட்டுக்கான லிங்க் எல்லாமே குடுத்துருப்பாங்க. 2024ன்னு குடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து 25க்கான ரிசல்ட் வரல. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 24 இருக்கு. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் வந்த வித்தின் செகண்ட்லயே பார்த்தீங்கன்னா, உங்க ரிசல்ட்டுக்கான லிங்க் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, HSC +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த லிங்க வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம்னா இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா உங்க ஹால் டிக்கெட்ல இருக்க ஹால் டிக்கெட் நம்பர வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த். உங்க ஹால் டிக்கெட்ல நீங்க என்ன டேட் ஆஃப் பர்த் குடுத்துருக்கீங்களோ, அத கரெக்ட்டா அதில என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. என்டர் பண்ணிட்டு இதில ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா, இந்த கிளியர் பட்டன கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிட்டு, எகைன் நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? இப்போ எல்லாமே கரெக்ட்டா என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கெட் மார்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கெட் மார்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி தான் உங்களோட ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல இருக்க ரிசல்ட்ட வந்து அப்படியே நீங்க பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி, உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கம்ப்யூட்டர் மூலமா நீங்க வந்து பிரிண்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மூலமா 12th ரிசல்ட் நம்ம மொபைல்ல எப்படி செக் பண்றதுன்னு டீட்டெயிலா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?